வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருங்க இந்த லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கலருங்க அது மாறவே மாட்டேங்குது. ஓகே ஓகே, இந்த லைட் கரெக்டாக இருக்குது. இந்த லைட்டை வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். நான் 2 வாட்டி சொல்லிருப்பேன்னு நினைக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து இப்போ வீடியோ பண்ணிட்டுக்கிறேன். அதான் சொல்லி ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணலாம், ஃபோனை திருப்பி வச்சுக்கிறேன். பேக் கேமரா இருக்கிறதுனால ஃபோனை திருப்பி வச்சு சரி வீடியோ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண போகிறேன். எடுக்கிறேன், சம்பவம் ஆயிடுச்சு. ரெக்கார்டே ஆகலை. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஏதோ ஆயிருக்கு. அந்த லைட் ஆஃப் பண்ணுறது அதுதான் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஒன்றுமே வரல. ஸோ இன்றைக்கோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்பவத்துலேருந்தே ஆரம்பிக்குது. லெட்ஸ் கோ. நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கே vs மும்பை. ஃபஸ்ட் மேட்ச் ஆஸ் யூஸ்வல் மும்பை தோத்துடுறாங்க. ஏன் தான் தெரியல. அது மாதிரி நேற்று பும்ராவும் இல்லை, அது மாதிரி ஹார்திக்கும் இல்லை. ஹார்திக் பும்ரா இல்லைனா என்ன, புதுசாக விட்டுக்கிறாங்க. புதுசாக ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்துக்கிறாங்க வேறு மாதிரி. யாரும் பார்த்தீங்கன்னா அதுவும் கேரளாவில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. 24 இயர், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தா 24 இயர். ஒரு பேர் தான் தெரில, புது பிளேயர்னால கொஞ்சம் பேர் மறந்துச்சு. வரணும்ல கைக்வாடு சிஎஸ்கே கேப்டன் விக்கெட் எடுத்தது. அதே மாதிரி டூபேது 2 விக்கெட் எடுத்து வேறு மாதிரி மாஸ் பண்ணிக்கிறாங்க. புதுசாக இருந்தாலும் அந்த இது ஒரு ஃபியர்ன்றது ஒன்று இருக்கும்ல, புதுசாக ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட வரோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி காமன் கூலாக எடுத்துகிட்டு போய் வேறு மாதிரி 2 விக்கெட் எடுத்து கொடுத்து மும்பைக்கு. ஹார்திக் பாண்டியா இல்லைனா என்ன, பும்ரா இல்லை என்ன, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி 2 விக்கெட் எடுத்து கொடுத்து கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த சைட் சிஎஸ்கே ஒரு புது பவுலர் எடுத்துகிட்டு கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. வேறு மாதிரி அவங்களும் 2 விக்கெட் 3 விக்கெட் அதை எடுத்தாங்க. ரச்சந்திர ரவீந்தர் வந்து வேறு மாதிரி, அவரால் தான் இந்த மேட்ச் வின் ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தோனியோட ஃபீல்டிங்கும் என்னன்னு சொல்லுவாங்க, அது விக்கெட் கீப்பிங் வேறு மாதிரி. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. வேறு மாதிரி அதெல்லாம் வடக்கில் பார்த்தீங்கன்னா புதுசாக அதை கொண்டு வந்துக்கிறானுங்க. ரீல்ஸ் இந்த சைடில் போடுறவனா பாருங்கள், வேறு மாதிரி. இந்த நோச்சு என்னது ஸ்டால் பார்த்துருந்துருப்பீங்க, ஃப்ரூட் ஸ்டால், இந்த கடை இந்த மாதிரி நிறையா இருந்திருக்கும். ஆனால் இது புதுசாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த மாதிரி புதுசாக அதை கொண்டு வந்துக்கிறாங்க. அதுவும் வடக்கு பசங்க இல்லை, அது பொண்ணுங்க தான் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துட்றாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும். பசங்களுக்கு வந்தால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, அது பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மி. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து அதில் என்ன ஃபில் பண்ணும் இதெல்லாம் தெரில, ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்கள்ட்ட. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி பொண்ணு அதே மாதிரி அது இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி 2 மேட்ச் ஆச்சுன்னா அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடுறாங்க. ஒரு பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண வச்சிடறானுங்க அங்கே. ஷிட்டா, இதெல்லாம் சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் இந்த ரியலாக பண்ணியிருக்கிறானுங்க, என்ன பண்ணுறது. சரி, பண்ணியிருக்கிறாங்க, பொண்ணுங்க பண்ணது. मैं प्रोसेस बताने वाला हूँ, क्या करना है इसमें। आपको फॉर्म भरना है, वी फाइंड अ मैच फॉर यू, आया ये देखो। So go and யாரும் எதுன்னா தெரியாமல். அதே மாதிரி சிஎஸ்கே வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. தோனி உள்ளே வரணும்னா என்ன வேணால் பண்ணுறானுங்க. ஸ்கிரிப்டட் மாதிரி பண்ணாங்க அந்த ரன் அவுட்டெல்லாம். ஜடேஜாலாம் வேறு மாதிரி. இது நான் என்ன தான் இருந்தாலும் தலை வந்தாலே ஒரு மாஸ் தான். வின் ஆகிறமோ தோக்குறமோ அது செகண்ட்ரி. தலை வந்து பேட் பிடிக்கணும், ஸ்டேடியம் உள்ள வரணும். அப்போ ஃபீல்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும், கீப்பிங் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ஃபீல்டில் வர்றது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அது வேறு, இது வேறு. ஃபீல்டிங் வேறு, பேட்டிங் வேறு. ஸோ அதை வந்து பேட்டை பிடிச்சி க்ரௌடெல்லாம் கற்றுனாங்க. டெசிமல் பார்த்தீங்கன்னா 122 டெசிமல் போயிடுச்சு. வேறு மாதிரி. நேற்று இன்னொரு ரீல் போடுறோம், இது பாருங்கள். பார்த்திங்கன்னா அது கீழே விழுந்துடுச்சு. அங்கே எவ்வளோ ஃபீட்டுன்னு தெரில. அது ரொம்ப நாள் விரதம் இருந்து மரத்தால் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போவாங்க தேர் மாதிரி. அது மேலே ஃபுல் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பும் இருக்கும். அது உள்ள இருக்கிற தண்ணியோ பாலினோ தெரில, அதை வந்து சாமிக்கு ஊற்றுவாங்க. அதை தேர் மாதிரி இழுத்துட்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சரி இல்லை எவ்வளோ கிலோமீட்டர்னு அந்த மாதிரி இழுத்துட்டு வந்து கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுச்சு. நிறைய பேர் இன்ஜுரி ஆகிருக்கு. என்னதான் ஆனாலும் 15 ஹவர்ஸ்லேயே அந்த மாதிரி ஆயிருக்கு. முன்னே நிறைய வாட்டி விழுந்துருக்கு. ஆனால் அது திரும்ப பண்ணி அந்த தண்ணி வெறும் பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க கீழே விழுந்துச்சுன்னா.
ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப ரீபில்டு பண்ணி 15 ஹவர்ஸில் திரும்ப தேர் எடுத்துகிட்டு வந்து அந்த மேலே கலசத்தில் இருக்க தண்ணியை வந்து சாமி ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம்னா நிறைய வாட்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே கூட கீழே விழாமல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கீழே விழுந்து திரும்ப ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணி திரும்ப பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கியோட டாபிக் அவ்வளோதான். வில் see you soon. Until then, take care. Bye. ஒரு ரீல் பார்த்தேன். மை எக்ஸஸ் ஆர் சம்ஒன்ஸ் ஒய்ஃப், சம்ஒன்ஸ் எக்ஸஸ் ஆர் மை ஒய்ஃப் அப்படின்னு.